வெல்கம் டு சேலம் சமையல். இன்றைக்கி நம்ம சேலம் சமையலில் கேழ்வரகு பணியாரம் எப்படி பண்ண பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திடுங்க. நம்மளோட அப்டேட்ஸ் அப்பப்போ பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நீங்கள் 2 கப் தோசை மாவு எடுத்துக்கோங்க. அப்புறம் 1.25 கப் கேழ்வரகு மாவு, ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ 2 கப் நீங்கள் அரிசி மாவு எடுத்துருக்கீங்கன்னா 1.25 கப் எடுத்துக்கலாம். 1/4 கப் கம்மியாக எடுத்துக்கோங்க. இதை கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து உருண்டையாக வராமல் இருக்கும், அதுக்காக தான். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெடியாக இருக்கணும். இதில் உப்பு 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். சோடா உப்பு டீஸ்பூன் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம மாவு ஏற்கனவே புளிச்ச மாவு தான் எடுத்துருக்கோம். நம்மளோட கேழ்வரகு மாவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால சோடா உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எல்லாம் காஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் காயப்பொடி, பெருங்காயப்பொடி, பொடியை நறுக்கி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயம். இதை நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக வதங்கியிருக்கு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கட்டும். இப்போ ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் இதுங்கெல்லாம் டேஸ்ட் ஆகிறதுக்கு உப்பு போடுறோம். மாவுலேயே உப்பு போட்டிருக்கனால நிறைய போட்டுறாதீங்க. இது நல்லா வதங்கிச்சு. இப்போ இதை மாவில் ஆட் பண்ணுவோம். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா மாவில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சேன். இதை மாவில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட 2 முட்டை எடுத்துக்கோங்க. முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. டைரெக்டாக முட்டையை அதில் ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் முட்டை கலங்கியிருக்கும், அதோட சேரும் மாவோட. கொஞ்சம் சேராது, அதனால தனியாக ஒரு கப்பில் எடுத்து நல்லா பீட் பண்ணிவிட்டு நோரா வர்ற அளவுக்கு பீட் பண்ணணும். அப்புறமா மாவில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் அதை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் கம்மியாக போதுன்னா நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம ஏற்கனவே மிளகாய் போட்டிருக்கிறோம், காஞ்ச மிளகாய். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆஸ் யூஷுவல் பனியார கல் எடுத்து வச்சுட்டேன்.
இது வந்து கல். இப்போ நான்ஸ்டிக்லாம் வருது. இது வந்து கல் முன்னாடி வாங்கி வச்சது, நல்லா பழகின கல். அதான் இப்படி இருக்குது. இதில் வந்து நல்லா வரும் பணியாரம். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பணியாரம் ஊற்றுற மாதிரி ஊற்றி எடுக்கலாம். மாவு நிறைய ஊற்றக்கூடாது. நம்ம சாதா பணியாரத்துக்கு நிறையா ஊற்றுவோம், அது ஈஸியாக வெந்துடும். இது வேகாது. இப்போ 3 to 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதை திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு அதே மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 to 5 மினிட்ஸ் வேக வைக்கணும். மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும், அப்படின்னா தான் 2 சைடு நல்லா வேகும். இப்போ நம்மளோட பணியாரம் வெந்துருச்சு. இதை ஒரு தடவை நீங்கள் குத்தி பார்த்துட்டு அப்புறம் எடுக்கலாம் பணியாரத்தை. வேகலைன்னா மாவு ஒட்டும், வெந்துருச்சுன்னா மாவு ஒட்டாது. எடுத்து இந்த மாதிரி நீங்கள் மெதுவாக சாப்பிட்றீங்கன்னா ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம், சூடாக ஆறாமல் இருக்கும். இந்த மாதிரி எல்லா பணியாரமும் சுட்டுக்கோங்க. பாருங்கள், நம்மளோட சுவையான பணியாரம், கேழ்வரகு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.